அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். இயேசு தம்முடைய தாயாரும் தமக்கன்பாயிருந்த சீடரும் அருகே நிற்க கண்டு, தாயாரிடம், அம்மா, அதோ உன் மகன். பின்பு சீடனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அன்பானவர்களே, தனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழ்ந்த இயேசு கிறிஸ்து முதல் 2 வார்த்தைகளை போன்று இந்த 3வது வார்த்தையையும் பிறருக்கென்றே பேசுகிறார். 3வது வார்த்தை அவருடைய அன்பு தாயாரையும் அவரிடத்தில் அன்பாய் இருந்த சீடனையும் சார்ந்த வார்த்தை. முதல் 2 வார்த்தைகள் அவருடைய தெய்வீக தன்மைக்கு சான்றாகவும், 3வது வார்த்தை அவர் மனிதனாக பிறந்து தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு சான்றாகவும் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அவர் ஒரு மனிதனாக தன்னுடைய கடமையை நிறைவேற்றியது இந்த 3வது வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை நிறைவேற்றினார்? சிலுவை அடிவாரத்தில் பலர் அவரை ஏளனம் பண்ணி கொண்டிருக்க, சிலர் அவரை கொலை செய்து விட்டோம் என்று மகிழ்ந்து கொண்டிருக்க, சிலர் அவருடைய ஆடைகளை பங்கிடுவதில் கண்ணோக்கமாயிருக்க, பயந்தவர்கள் என்கிற பட்டம் சூட்டப்பட்ட யூத பெண்கள் துக்க முகத்தோடு சிலுவையை சூழ்ந்திருக்கும் வேளையில்தான் இந்த கூட்டத்தில் வாயிலிருந்து வார்த்தைகளை பேச முடியாமல் கண்ணீரோடு நின்ற அவருடைய தாயாரை கண்டு இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொன்னார். அன்பானவர்களே, ஏளனம் செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டம், அவரை கொலை செய்து விட்டோம் என்று மகிழ்ந்து கொண்டிருந்த கூட்டம், அவருடைய ஆடைகளை பங்கிடுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த வேளை, சமுதாயத்தால் பயந்தாங்கொல்லிகள் என்று அழைக்கப்பட்ட யூத பெண்கள் எதுவுமே பேச முடியாமல் வாயடைத்து சிலுவை அண்டை நிற்கிற வேளையில் கண்ணீரோடு இருந்த தன்னுடைய தாயாரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். ஊழியத்தின் பாதையில் அநேகருடைய கண்ணீரை துடைத்த அவர் சிலுவையில் தன் தாயாருடைய கண்ணீரையும் அவர் என்ன செய்கிறார்? துடைக்கிறார். இந்த வார்த்தையில் பிரதிபலிக்கிற அவருடைய செயல்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஜீசஸ் saw the broken heart, உடைந்த உள்ளத்தை காண்கிறார். மகனின் சிலுவைக்கு அருகில் நிற்கும் மனத்திடமுள்ள ஒரு தாயாக 12 வயதில் தேவாலயத்துக்கு தேடிச் சென்ற பிறகு தந்தை யோசேப்பை பற்றி எங்குமே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மரியாளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவதூதர்கள் அவரை பாக்கியவதி என்றார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளிடத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அவர் பெரியவராயிருப்பார், தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும், யாக்கோப்பின் குடும்பத்தாரை அரசாளுவார். இப்போ அந்த தாயாருக்குள்ள ஒரு கேள்வி, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னவானது?
ஒரு குழம்பி போய் இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு குற்றமும் செய்யாத தன் மகனை சிலுவையில் அறைந்ததைக் கண்டு உள்ளம் உடைந்து கண்ணீரோடு எதுவும் பேச முடியாமல் நிற்கிறாள். 33 ஆண்டுகளுக்கு முன்பு சிமியோன் சொல்கிறார், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவிப்போம். அந்த வார்த்தை நிறைவேறுவதைக் கண்டு உடைந்து போயிருக்கிற தன்னுடைய தாயாரை பார்க்கிறார். இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வெளிப்படுவதற்கு முதல் காரணம், உடைந்த உள்ளத்தை அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் உடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் என்ன செய்கிறார்? காண்கிறார். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் சர்ச் எ சுப்பீரியர் ஹார்ட், உயர்ந்த உள்ளத்தை தேடுறார். தனது தாயாருடைய நிலையை கண்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த தாயாராக அவரை போற்றி பாதுகாக்க ஒரு உயர்ந்த உள்ளத்தை அங்கே தேடுகிறார். தன் உயிரை துச்சமாக மதித்து சிலுவை அண்டை வந்த யோவான், தேவைக்கு அல்ல, கடைசி வரை அன்பாயிருந்த ஒரு சீடன். 12 பேர் இருந்தார்கள். ராபோஜன பந்தி இருக்கும்போது பஸ்கா விருந்தில் 12 பேர், ஒருவன் அவரை காட்டி கொடுத்து கடந்து சென்று விட்டான். கெத்சேமனை தோட்டத்திற்கு 3 பேரை அழைத்து செல்கிறார். எல்லோரும் ஓடிவிடுகிறார்கள். அவர் கைது செய்யப்பட்டவுடன் அதிலும் ஒருவர் ஓடிவிட்டார். விசாரணைக்கு கொண்டு செல்கிறார்கள். 2 பேரில் ஒருவன் அவரை தெரியவே தெரியாது என்று சொல்லி மறுதலித்து ஓடிவிட்டான். கடைசி வரை அவரை சார்ந்து வந்த, அன்பாயிருந்த, உயர்ந்த உள்ளம் கொண்ட யோவானை அவருடைய கண்கள் என்ன செய்கிறது? காண்கிறது. அன்பானவர்களை, தன் மீது அவன் வைத்துள்ள அன்பு, நம்பிக்கையை கண்டு தன் தாயாரை பேணி பாதுகாக்க இவன்தான் சரியான நபர் என்பதை என்ன செய்கிறார்? உணர்கிறார். தான் தேடிய உயர்ந்த உள்ளத்தை சிலுவையில் தொங்கும்போது கண்டு பெருமூச்சு விடுகிறார். அன்பானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, சிலுவையில் தொங்கும்போது ஒரு உயர்ந்த உள்ளத்தை அவர் என்ன செய்தார்? தேடினார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் உடைந்த உள்ளத்தை பார்ப்பது மாத்திரம் அல்ல, வாழ்வின் எல்லா நிலையிலும் பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்கும். அந்த உயர்ந்த அன்பு கொண்ட உயர்ந்த உள்ளத்தை இன்றும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேடிக்கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஜீசஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எ நோபல் ரிலேஷன்ஷிப், உயர்ந்த உறவை ஏற்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தை பார்க்கிறாரு, உயர்ந்த உள்ளத்தை என்ன செய்யறாரு? தேடுறாரு. இப்போ உயர்ந்த ஒரு உறவை என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். யோவானை கண்டு தாய்க்குரிய பராமரிப்பு வசதியை செய்துவிட்டு மரியாளின் மகனாக யோவானை கொடுத்து அதோடு நிறுத்தல, தன்னுடைய சொந்த சகோதரனாக அவனை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். அன்பானவர்களே, ஸ்திரீயே, அதோ உன் மகன், சீசனே, அதோ உன் தாய். இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தா என்னுடைய தாயை நீ கவனித்துக்கொள் என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லி இருக்கலாம். நீங்க நல்லா கவனிங்க. அதோ உன் மகன், அதோ உன் தாய். ஒரு பெரிய உறவு. இதன் அடிப்படையில் யோவானை
தன்னுடைய சகோதரனாக அவர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். அன்பானவர்களே, தாய்க்கு கீழ்ப்படிந்த அவர் சிலுவையில் பிரதான ஆசாரியராக தொங்குவதால் தன்னுடைய தாயை ஸ்திரீயே என்று என்ன செய்கிறார்? அழைக்கிறார். யோவான் 19:27 நீங்க பார்த்தீங்கன்னா, அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, உயர்ந்த உறவை அவர் ஏற்படுத்தி விட்டார். உடனே இந்த சீஷன் என்ன செய்யறாரு பாருங்க, காலம் தாழ்த்தவில்லை. அந்நேரமே, சரியா? பைபிள் அந்த வார்த்தை நீங்க அநேக இடத்துல பார்க்கலாம். அந்நேரமே அவளை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவளை தன்னிடமாக என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்கள் அவர் என்ன செய்ய போகிறார்? மரிக்கப் போகிறார். யோவான் அவருடைய தாயாரை பேணி பாதுகாப்பது, பராமரிப்பதை இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறதில்லை? என்ன செய்ய போறதில்லை? பார்க்க போறது. இப்போ நான் ஒரு பொறுப்பை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு நான் அந்த இடத்துல இருப்பதற்கும் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. ஆனா யோவான் அப்படி இல்லை. அந்நேரமே அவளை ஏற்றுக்கொண்டு அவளை பராமரித்தான். மற்ற சீஷர்கள் எல்லாம் பல்வேறு இடங்களுக்கு கடந்து சென்ற போதும் அவன் இயேசு கிறிஸ்துவின் தாயாரை பராமரிக்க எருசலேமில் தங்கி இருந்தார். ஆதி திருச்சபை உருவான போது 120 பேர், அதில் யோவானோடு கூட இயேசு கிறிஸ்துனுடைய தாயாரும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். எபேசுவில் யோவானோடு அந்த தாயார் நாட்களை கழித்து சமாதானமாய் என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். வேதனையான வேளையில் யோவானை நம்பி மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார். அவருடைய கீழ்ப்படிதலை பாருங்க. தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை இயேசு கிறிஸ்து இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அந்த பொறுப்பை கடைசி வரைக்கும் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். இன்றைக்கு நம்மை நம்பி ஆண்டவர் எவ்வளவு பெரிய பொறுப்பை நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். நம்மை சுற்றி வாழ்கிற எத்தனையோ மக்களுக்கு அவருடைய அன்பை கொண்டு செல்வதற்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்ம இடத்துல தந்திருக்கிறார். அவருடைய பொறுப்பை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம்? திருச்சபையாகிய தாயை நம்முடைய கரத்திலே அவர் தந்திருக்கிறார். நம்மை நம்பி ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் பெற்ற பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறோமா? யோவான் தான் பெற்ற பொறுப்பை சரியாக நிறைவேற்றினான். சீசனே, அதோ உன் தாய் என்றபோது அந்நேரமே அவன் அவளை தன்னிடமாய் ஏற்றான். நாமும் இயேசு கிறிஸ்து நமக்கு அளிக்கும் பொறுப்பை ஏற்று அவர் நம்மை நம்பி கொடுத்த பொறுப்பை கடைசி வரை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.